வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி வந்து எப்படி வந்து பெங்களூர் வந்து போக விடாமல் வந்து தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு வச்சு எல்லாம் வந்து பெங்களூர் வந்து போக முடியாமலாம் வந்து தடுக்க முடியாமலாம் வந்து கிடையாது. அது ஒரு ரீசன். ஆதார் கார்டு வந்து இல்லைங்க அவங்களது அப்படின்றது ஒரு ரீசன். ஆனால் இன்னொரு ரீசன் வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் ரேணுகாவுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிது. ஸோ அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து கிடைச்ச உடனே வந்து என்ன இது ஒரிஜினல் ரேணுகாவுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து விஜய்க்கு வந்து சொல்லணும். இதை வச்சு நம்ம வந்து அவளை வந்து ஊருக்கு வந்து அனுப்பாமல் இதை வச்சும் வந்து நம்ம தனியாக வந்து மனோகரன் நான் சொன்ன மாதிரி வந்து தனியாக நம்ம அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் தான் வந்து நம்மளுடைய மல்லியோட பிளான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து விஜய் கையில் வந்து போய் வந்து சொல்கிறாரு, விஜய் நீங்கள் வந்து ரேணுகாக்கா வந்து இங்கே வந்து விட்டுட்டு போங்க, நீங்கள் வந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஒரு வழி பண்ணிடுறோம். அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் ரேணுகாக்காவுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து அவங்க வந்து இறக்கல, மறுபடியும் வந்து உயிரோடு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் போயிட்டு இது வந்து ரெனியூவல் வந்து பண்ணுறோம், அதெல்லாம் வந்து மாற்றுறோம், நீங்கள் வந்து அவங்கள வந்து இங்கேயே வந்து விட்டுட்டு வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஓகே இதுவும் வந்து கரெக்டு தான். இவ்வளோ வந்து தனியாக வந்து விட்டுட்டு போனீங்கன்னா எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு அவங்களே வந்து ஏதோ ஒன்று பண்ணி வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் வந்து விட்டுட்டு வந்து போங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் விஷயமாக வந்து முக்கியமான வேலையை வந்து போகிறீங்க, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை மட்டும் மல்லி வந்து அமுச்சு விடுறாங்க. கண்டிப்பாக வந்து விஜயுமே வந்து தனியாக வந்து கிளம்பிட்டார். விஜய் வந்து வீட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெராக்ஸ் வந்து விஜய் கைக்கு தான் வந்து வந்திருக்கும். ஆனால் விஜய் கைக்கு வந்து வராமல் ராஜேஸ்வரி ரஞ்சிதா கைக்கு வந்து வந்திருக்குன்னா அப்போ வந்து விஜய் வந்து வீட்டில் வந்து கிடையாது. அப்போ விஜய் வந்து பெங்களூர் வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுடர் இருந்துட்டு எங்கே வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசனுடைய வீட்டுக்கு வந்து போய்ட்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போன உடனே நிஷா வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்து மாமா வந்து கூட்டிகிட்டு போகல, அது வந்து பண்ணல, இது வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடுங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து விட்டு வந்து போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துட்டு ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க, அப்பா ஈவினிங் வந்து நீங்கள் தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக்கப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து செக்கப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க. அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி தான் வந்து என் கையில் வந்து கிடச்சிது. விஜய் வந்து வச்சுருந்தார் அவருடைய லாக்கரில். ஸோ அதை வந்து பார்த்த உடனே வந்து அதை வந்து நம்ம போய் வந்து ரினியூவல் வந்து பண்ணணும். அது வந்து அவங்க வந்து உயிரோடு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நேர்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டோம்னா அவங்களாம் வந்து ஏதோ ஒன்று கேட்டு எப்படி வந்து உயிரோடு வந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து ஃபோன் பண்ணி வந்து கதிரேசனுக்கு வந்து சொல்லிடுறாங்க. உடனே கதிரேசன் இருந்து என்ன பண்ணுவார், உடனே வந்து நீ வந்து கிளம்புமா, இப்போ உடனே கிளம்பு, அப்போ தான் வந்து நீ வந்து உன்னுடைய இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு வந்து வர முடியும். நீ போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். உனக்கு வந்து எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்து எதுனாலையும் வந்து பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து சுடர் அந்த ரேணுகா வந்து பார்த்திங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தவிக்குங்க. அப்படியே இல்லைப்பா நான் வந்து நாளைக்கு வந்து போய்க்கிறேன், இன்றைக்கி வந்து வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே நிஷா மூஞ்சை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கதிரேசனுடைய மூஞ்சை வந்து பார்க்குறாங்க. யார் மூஞ்சை பார்த்தா வந்து என்ன ஆகுது, ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகாது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாலே வந்து நீ வந்து இன்றைக்கி வந்து போய் தான் வந்து ஆகணும், நீ வந்து தனியாக வந்து மாட்ட போகிற. அதே மாதிரி நம்ம மனோகர் போட்ட பிளானுக்குள்ளே வந்து மாட்டிக்கு தான் வந்து போக போகிற. மனோகர் வந்து தெளிவாக வந்து பிளான் வந்து போட்டு வச்சுருக்காரு. என் நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பயங்கரமாக பார்க்குறதுக்கு வந்து போலீஸ் மாதிரியே வந்து பயங்கரமாக வந்து நடிப்பான், அவன் சினிமாவிலலாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து ஒரு டைம் வந்து நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிக்க வச்சு ஒரு டைம் வந்து மாட்டிக்கிட்டாங்க, மல்லி வந்து மாட்டிக்கிட்டாங்க விஜய்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் வந்து இப்படி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வாங்க, என் நண்பன் வந்து போலீஸ் மாதிரியே வந்து பக்காவாக வந்து நடிச்சிருவான், அதனால் வந்து நீங்கள் வந்து அவன் வந்து கேள்வி கேட்குறதுலேயே வந்து வெளத்து வந்து போயிடுவா. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படியுமே வந்து அவள் வந்து மாட்டிக்குவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கும் இதுக்கும் எதுக்கும் வந்து இந்த சுடரை வந்து போட்டு வந்து பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. யார் கையிலையாச்சும் வந்து ஒருத்தன் கையில் வந்து மாட்டிக்க போகிறாங்க.
ஒன்று அந்த போலீஸ் மாதிரி நடிக்கிற ஆக்டர்கிட்டயா, இல்லை இந்த வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அங்கே போகிற இடத்துலையா, அப்படி இல்லையா இந்த டாக்டர்கிட்டயா, இந்த 3 இடத்துல வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் வந்து இந்த சுடர் வந்து இவ வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது, இவ வந்து நடிக்கிறான்னு நல்லா தெளிவாக வந்து தெரியுது. இவ வந்து ரேணுகா வந்து கிடையாது, இவ வந்து வேறு ஏதோ, இவ வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நகைக்கடைக்காரர் வந்து மேலும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து, அவள் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறவ, அவள் வந்து உண்மையான பொண்ணு கிடையாது, உங்களுடைய உண்மையான பொண்ணு கிடையாது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும் அவர். ஸோ அதெல்லாம் வந்து நிரூபித்தா வந்து போதும். அப்படி வந்து நிரூபிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவளுக்குமே வந்து பேக்கப் இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட முடியாது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவங்களுடைய உண்மை முகம் வந்து தெரிய வரும். அவள் வந்து சுடரா இல்லை ரேணுகாவா, கண்டிப்பாக வந்து சுடர் தான். ஆனால் ரேணுகாவா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு வந்து தெரியாதில்ல, தெரியும்ல, ரேணுகான்னு தான் சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.